இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஈரான் போர் நடக்குது. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா பொருளாதார மாற்றங்கள் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. நெறைய விலைவாசி உயர்வு அதிகமாகுது. ஆ ஸோ, வந்து இப்போ அது கேஸ்னால மட்டும் நம்ம பார்த்தா மட்டும் ரொம்ப ஒரு பாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ்னா விலையெல்லாம் ஏறுச்சு. ஆ பெட்ரோலியம் தட்டுப்பாடு வரும்ன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வருது. கொஞ்சம் விலை ஏறுச்சு அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ரா மெட்டீரியல்ஸோட விலை ரொம்ப கன்னாபின்னான்னு ஏறுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லலாம் வந்து தலைகீழா மாற்றம் ஆயிருச்சு. மெட்டல்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்டீல்ஸ் ஆகட்டும், எல்லா விலையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே வந்து ஏறுது. இப்போ நம்ம வ ம ம மக்களுக்குள்ள வந்து பழக்கவழக்கங்கள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20% கவர் ஆகுது. ஏன்னா, ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கை பூரா சேர்த்து வைக்கக்கூடிய பணங்கள்ல வந்து செலவு பண்ணக்கூடிய இடம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆ உண்ண உணவு, உடையும் கூட 2வது தான். இருப்பிடம்ல தான் வந்து ஃபுல்லா பணத்த போடுறாங்க. ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறதுல. ஸோ, வந்து இது தான் அதிகமான பணப்புழக்க வழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கிடையே வந்து இருக்குது. ஸோ, அப்பேற்பட்ட ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு ரைசிங் வருது. இது மட்டும் கிடையாதுங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பண ப பொ புழக்கவழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்தாலுமே, காஸ்ட் அதிகமாகுது. அந்த யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட காஸ்ட் அதிகமாகுது. நம்ம வந்து இப்ப எதனால இது ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ பாஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குமதி அப்படிங்கிறது வந்து நல்லா அதிக அளவுல இருந்துச்சு. வார்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விதமான பிஸ்னஸ் வந்து நெறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஆகுது. ஸோ, வந்து லாஸ வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரொடக்ஷன்ஸும் வந்து நெறைய பேர் வந்து குறைக்கிற மாரி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து கம்மியாகுது. மெயினா இம்போர்ட் வந்து கம்மியாகுது ரொம்ப. அப்போ இம்போர்ட் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்சிபி கேஸு இதோட இறக்குமதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு குறையுது. ஸோ, இதுக்கு பதிலா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கக்கூடிய கம்மியான எனர்ஜிய வந்து அதிக டிமாண்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய விலைவாசி ஏறுது. ஸோ, இது ஒரு பக்கம் ஏறுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இறக்குமதி செய்றோம். இன்னியுமே நம்ம வந்து. அந்த இறக்குமதி பண்ணப்பட்ட பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து துறைமுகங்களோட இது பாதிப்பு நெறைய இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குமதியோட இது அதிகமாகுது. பெட் இறக்குமதிக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ, அதுக்கு பதிலா வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இந்தியால அந்த பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே வந்து தயாரிச்சு யூஸ் பண்ணப்படுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ, அந்த அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயே வந்து அ அத அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் வந்து நம்ம இறக்குமதி பை ப்ராடக்ட். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்ல தயாரிக்கப்பட்ட இம்போர்ட்டட் நெறையா ப்ராடக்ட்ஸ் நெறையா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்போர்ட் ஸ்டாப் ஆயிருச்சு. இல்ல டிலே ஆகுது, பெண்டிங் ஆகுது. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பிசினஸ் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆ இங்க இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ப்ராடக்ட் செஞ்சு தயாரிச்சு வந்து இங்கேயே பண்ண மாரி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. இப்ப யூஸ் பண்றாங்க. ஸோ, இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய நம்ம மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட உற்பத்தி, அது வந்து ஆல்ரெடி இருந்தத விட, இப்ப அதிகமா யூஸ் பண்ணும்போது அதோட விலை ஏறுது. இப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குமதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கம்மியாயிருச்சு. ஸோ, அதுக்கு பதிலா வந்து அந்த மக்களோட தேவைகள பூர்த்தி பண்றதுக்காக, இங்க இருக்கக்கூடிய பொருள்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களே வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ, ஒரு ஒரு 100 டன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குன்னா, இது நாள் வரைக்கும் அவங்க வெளிய இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து இங்க நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பில்டிங்க்காகட்டும், மத்த இதுக்காகட்டும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்ப டக்குனு வந்து அவங்களும் வந்து இத யூஸ் பண்ணும்போது, 100 டன் இது டிமாண்ட் அதிகமாகுது. 100 டன் இத எல்லாரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாரும் யூஸ் பண்ணும்போது, உற்பத்தி எல்லாரும் யூஸ் பண்ணும்போது, அதோட டிமாண்ட் அதிகமாகும்போது விலை அதிகமாகுது. ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து பொருள்களுடைய விலை அதிகமாகுது. சம்பளம் அப்படியே தான் இருக்குது.
ஸோ இப்பேற்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருளாதாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து விலைவாசி அதிகமாகுது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு? இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டைம். இப்போ மற்ற நாடுகளாக இருந்தால் வந்து இதுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டியது இருக்குது. இதுக்கு தீர்வே கிடையாது. தன்னிறைவாக இல்லாத நாடுகள். இப்போ நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த இயற்கை வளம் எந்த உற்பத்தியுமே கிடையாது. அடுத்தவங்களை நம்பியே வாழக்கூடிய நாடுகள் நிறையலாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய நாடுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நாடுகள் வெளியிருந்து தான் வரணும் எல்லாமே. உள்ள எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாதுங்க. நிறைய வந்து இயற்கை வளங்கள் இருக்குது. ஸோ வந்து இதில் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி கொண்டு போகலாம். இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவான பொருள்களை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பில்டிங்கில் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்கக்கூடிய இம்போர்ட் எல்லாம் கம்மியாகுது, ஸ்டீல்ஸ் கம்மியாகுது, நிறைய இதெல்லாம் வந்து இம்போர்ட் கம்மியாகிறனால, இங்கே இறக்குமதி கம்மியாகிறனால வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலைவாசிகள் ஏறுது. நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸோட பை ப்ராடக்டாக வர விலைவாசிகள் ஏறுது. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவான பொருள்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டே வந்து அந்த மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வந்து சீப்பாக கிடைக்கக்கூடிய நிறைய பொருள்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இப்போ ஜனங்களோட ஃபாலோவர்ஷிப் என்ன, ஒரு லைனில் ஒருத்தர் நின்ட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எல்லோரும் அதே லைனில் போய் நின்றுவாங்க. அதே தான் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி புதுமையை நோக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை வந்து சீப்பாக இருக்கக்கூடிய டிமாண்டே இல்லாததை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எல்லா பொருளோட விலைவாசியும் வந்து உங்களுக்கு குறையும். இல்லை இந்த இனிமேல் விலைவாசி வந்து ஏறாது. ஏன்னா அதோட டிமாண்ட் வந்து மற்ற பொருள் நோக்கி போயிட்டாங்கன்னா அது ஒரு அந்த வேலைக்கு அது டிமாண்டு வந்து குறைக்கப்படும் போது நம்மளுக்கு என்னாகும், தன்னப்போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அதோட தேவைகள் கம்மியாகும்போது டிமாண்டு அது கம்மியாகும்போது விலைவாசி கம்மியாயிரும். ஸோ மக்களோட வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நோக்கி போகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸையே நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ கேஸ் இல்லை ஏன்னா கேஸோட டிமாண்ட் அதிகமாகறதுனால வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறுது. மெயினாக வந்து நான் கமர்ஷியலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சோலாரை பயன்படுத்தி வந்து கேஸ் ஸ்டவ் உற்பத்தி பண்ணுறது, சோலார் எனர்ஜியில் பர்ன் பண்ணுற மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் உற்பத்தி பண்ணுறது மாஸா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வுட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, விறகுகளை வந்து அதிகமாக வந்து நிறைய தரிசு நிலங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஏதோ ஒரு செடி வச்சு விறகை மாற்றி அதை வந்து வெட்டி அறுவடை பண்ணுறது ஆல்ரெடி இருக்குது, மாசாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் நோக்கி போகிறக்குண்டான நம்மளுக்கு இது கிடைக்கும். எனர்ஜி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். மெயினாக சோலார் எனர்ஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் பயோகேஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ட்ஸை வந்து கொண்டு வரணும். நிறையா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லாம் வந்து நிறைய வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலே பொதுவாக. ஸோ அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோகேஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும். பயோ கழிவுகளை வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் கோஆப்ரேஷனே வந்து அவங்க கொண்டு போய் கொடுக்கணும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ் உற்பத்தி பண்ணணும். இது வந்து போதுமான அளவு கேஸை வந்து கொஞ்சம் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவான நம்ம இதுக்கெல்லாம் வந்து போய் சேரணும். அரசாங்கம் வந்து ஒவ்வொரு எந்த விதமான பொருட்கள் விலை அதிகமாக இருக்கோ அதை லிஸ்ட் எடுத்து அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவை வந்து சஜஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு சேனல் வழியாக. இது கண்டிப்பாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான டைம்லையும் கூட வந்து விலைவாசிகள் வந்து நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போர் வந்து முடியாதான்னு தெரியாது. போர் பதட்டங்கள் அதிகமாகிட்டு அது வருது நிறையா யுஎஸ்ஏ அந்த மாதிரிலாம் இடத்துலலாம். ஸோ வந்து நம்மளுக்கு இது எப்படின்னு இதனால் எக்கனாமி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாகுது, விலைவாசிகள் ஏறுது, ப்ரைஸ் காஸ்ட் ஏறுது. ஸோ இது எப்படி வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது, இல்லை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவாக நோக்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு கான்செப்ட் நோக்கி வந்து போக முடியும். ஸோ வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பொருள்களை வந்து இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தற்சார்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருள்களே வந்து டிமாண்ட் இல்லாத பொருட்களை, புதுமையான பொருட்களை வந்து யூஸ் பண்ண தயாராகணும் எல்லா ஃபீல்ட்லேயுமே. இது யூஸ் பண்ண தயாராகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரியான விலைவாசி ஏற்றத்துலேருந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய போர்னாலே விலைவாசி ஏற்றத்தினாலே வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு திட்டமிடுபவர் மற்றும் சமூக நல திட்டமிடுபவர். நன்றி, வணக்கம்.